இன்னைக்கு நம்ம குரான்லயே ரொம்ப நீளமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம், அதாவது அல் பக்கராவோட ஆரம்ப வசனங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கொஞ்ச வரிகள் ஒரு முழு நம்பிக்கைக்கே ஒரு அடித்தளமா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சரி வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த அத்தியாயத்தோட தொடக்கமே ரொம்ப வித்தியாசமா ஒரு சின்ன மர்மத்தோட ஆரம்பிக்குது. முதல் வசனம் அலிஃப் லாம் மீம். அந்தேதாங்க. இதுக்குன்னு நேரடியான அர்த்தம் எதுவுமே கிடையாது. இது வெறும் அரேபிய எழுத்துக்கள். யோசிச்சு பாருங்களேன், ஒரு புத்தகம் இப்படி ஒரு புதிரோட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நாம தீர்க்க வேண்டிய ஒரு புதிரே இல்லையா. இதோட உண்மையான அர்த்தம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும்னு சொல்றதுதான் இதோட செய்தியே. அதாவது மனுஷனோட அறிவு ரொம்ப சின்னது, இது இறைவனுக்கிட்ட இருந்து வந்ததுன்னு ஆரம்பத்திலேயே நமக்கு உணர்த்திடுது. இதனால படிக்கிறவங்களுக்கு ஒரு பணிவான மனநிலை இயல்பாவே வந்துடுது. இப்போ அடுத்ததா இந்த வேதத்தோட மையக் கருத்துக்கு வருவோம். 2வது வசனம் இந்த முழு புத்தகத்தோட நோக்கத்தையே ஒரே வரியில சொல்லிருது. அந்த மர்மமான முதல் வசனத்துக்கு அப்புறம் 2வது வசனம் வருது. ரொம்ப போல்டா நேரடியா ஒரு விஷயத்த சொல்லுது. இதுதான் வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தகம் தன்னைத்தானே இவ்ளோ உறுதியா அறிமுகப்படுத்திக்கிட்டா படிக்கிறவங்களோட கவனம் தானா அது மேல போயிடும் இல்லையா? அது மட்டும் இல்ல, இதுல சந்தேகமே இல்லைன்னு மட்டும் சொல்லல. அடுத்த வரியிலேயே அதோட நோக்கத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது ஒரு வழிகாட்டி அப்படின்னு. அதாவது இது வெறும் கதை புத்தகம் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மாரல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் காம்பஸ் மாதிரி அப்படி தன்னைத்தானே சொல்லிக்குது. சரி, வழிகாட்டின்னு சொல்லியாச்சு. அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்? இந்த வழிகாட்டுதல் யாருக்கு? எல்லாருக்குமா இல்ல குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமா? அந்த வசனத்திலேயே அதுக்கான பதிலும் இருக்கு. இந்த வழிகாட்டுதல் இரையச்சம் உடையவர்களுக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது கடவுள் மேல பயபக்தியோட இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த குணம் உள்ளவங்க யாரு, அவங்களோட பண்புகள் என்ன, அதத்தான் அடுத்ததா பார்க்க போறோம். ஓகே, இந்த வழிகாட்டுதலை ஏத்துக்கிற தகுதி யாருக்கு இருக்கு? அவங்களோட குணங்கள் என்னென்ன? அடுத்த சில வசனங்கள் அவங்கள பத்தின ஒரு முழு ப்ரொஃபைலே நமக்கு கொடுக்குது. சொல்லப்போனா இந்த வசனங்கள் நம்பிக்கையோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இதுல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. 1, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல நம்பிக்கை வைக்கிறது. 2, அந்த நம்பிக்கையை ஒரு தொடர்பா மாத்துறது. 3, எல்லா இறை வெளிப்பாடுகள் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது. வாங்க இதை ஒவ்வொன்றா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ப்ளூ பிரிண்டோட முதல் படி, ஒருவேளை ரொம்ப முக்கியமான படி இதுதான். மறைவானவற்றை நம்புறது. அப்படின்னா என்ன? நம்ம கண்ணு, காது, மூக்குன்னு இந்த ஐம்புலன்களால மட்டும் உணர முடியாத ஒரு பெரிய உண்மை இருக்குன்னு ஏத்துக்கிறது. இதுதாங்க மத்த எல்லா நம்பிக்கைகளுக்குமே ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அஸ்திவாரம் மாதிரி. 2வது ஸ்டெப், மனசுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை செயல்ல காட்டுறது. அதுக்கு 2 வழி சொல்றாங்க. 1, தொழுகை மூலமா இறைவன் கூட ஒரு பர்சனல் கனெக்ஷனை மெயின்டைன் பண்றது. இன்னொன்னு, தனக்கு கிடைச்சதுல இருந்து மத்தவங்களுக்கு தானம் பண்றது. இது மூலமா சமுதாயத்தோட இருக்கிற நம்ம பொறுப்பையும் தொடர்பையும் காட்டுறோம். 3வது ஸ்டெப் நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குது. இது முகமது நபிக்கு வந்த செய்தியை மட்டும் நம்புறதில்ல, அவருக்கு முன்னாடி வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் வந்த செய்திகளோட தொடர்ச்சியை ஏத்துக்கிறது. கூடவே இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு இறுதி நாள் வருங்கிறதுல உறுதியான நம்பிக்கை வைக்கிறதும் இதுல அடங்கும். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க இந்த ஆரம்ப வசனங்களோட மொத்த முக்கியத்துவத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். அப்போ இந்த முதல் சில வசனங்கள் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கிடையாது. இது ஒரு முழு நம்பிக்கை மாளிகைக்கே அஸ்திவாரம். இந்த வேதம் யாருக்காக, இதோட நோக்கம் என்ன, அந்த வழிகாட்டுதலை அடைய என்னென்ன தகுதிகள் வேணும்னு ஒரு முழு ரோட் மேப்பையே நமக்கு காட்டிடுது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு புத்தகம் நாம சும்மா படிச்சுட்டு வைக்கிற ஒரு பொருளா இல்லாம ஒருத்தரோட வாழ்க்கைய வழிநடத்துற ஒரு கைடா, ஒரு வழிகாட்டியா மாறுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.